ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன பேசுதுன்னா 15 நாளில் 3.5 kg வெயிட் லாஸ் எப்படி பண்ணுங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோவான நான் உங்களுக்கு கொடுக்குது. ஆக்சுவலி முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும், நான் 15 days சேலஞ்ச் ചെയ്തിട്ടുണ്ട്. എന്നോട് ഓൺ ബോഡി ട്രാൻസ്ഫോർമേഷനാണ് ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. ஸோ நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யும்போது என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணது, என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன் எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பாருங்கள், ஓகே? என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அப்போ அதனால நான் 1.5 வருஷமாயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாயிட்டு நான் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணியதில்லை. അപ്പോൾ ഇപ്പോൾ എല്ലാം ഓക്കെ ആയി. ഞാൻ ഡോക്ടറുടെ സജഷനോട് ഞാൻ വർക്കൗട്ട് സ്റ്റാർട്ട് பண்ணிട്ടുണ്ട്. அப்போ பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, பாடி பெயின் எல்லாம் இருந்து. பட் நான் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ணி வெயிட்டை குறைக்க நான் என்னெல்லாம் பண்ணிங்கிற ஒரு கிளிப்பில் போவான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு. ஸோ மார்னிங் ரொட்டிங்கிறது ஜிம்மிலையான போகிறது. ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸும் இருக்கும், என்னோடய கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறதும், பின்ன எனக்கு கிளாஸஸும் காரியங்களும் இருக்கும். அதெல்லாம் தான் மார்னிங் ரொட்டீனில் போயிட்டுருக்கும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒர்க் அவுட்டுங்கிறது மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் செய்கிறது ஃபஸ்ட்டு வெயிட் ட்ரைனிங்கில் தான். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் நம்மளோட பாடியும் ஷேப் ஆக்குறது வெயிட் ட்ரைனிங்கில் மட்டும்தான் நடக்கும், வேறு எதுலேயும் வரும்ல, ஓகே? ஸோ நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் செய்கிறது அതാണ്. பின்ன நான் என்ன பண்ணுவேன்னா, சம் டேஸ் ஆர் சம் டைம்ஸ் மீன்ஸ் மைண்டு கொஞ்சம் ഫ്രീ ആകുന്നതുകാണ്ടി ഞാൻ കൊഞ്ചും എന്നോട് ക്ലൈൻറ്റ്സോട് സുംബ ചെയ്യും, ഡാൻസ് ആടും, ഇങ്ങനെ കാർഡിയോ பண்ணும். அது எதுக்குன்னா என்னோட கார்டியோ லெவலில் எனக்கு இம்ப்ரூவ் ஆகணும், எனக்கு மைண்டும் ஃப்ரீ ஆகணும். அதுக்காண்டி நான் அப்படி கிளைண்ட்ஸு கூட ஹாப்பி ஆகிட்டு இருக்கும். ஸோ അങ്ങനെ വർക്കൗട്ട് റൊട്ടീൻ പോയിട്ട് இருந்தாலும் மெயின் இம்பார்ட்டன்ட் நமக்கு ஃபுட்டாണ്. ஃபுட் கண்ட்ரோலுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபுட்டுங்கிறது இப்போது ஒரு வெயிட் லாஸுக்கும் சரி, ஒரு ஃபேட் லாஸுக்கும் சரி, எந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் எடுத்தாலும் ஃபுட்டுங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு காரியമാണ്. ஸோ ஃபுட்டு வந்து 70 to 80% வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டு பண்ணதே டயட் பிளானாണ്. ஒரு 1 வீக்குன்ற டயட் பிளான் இட்டு வச்சுட்டு தான் நான் என்னோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ எவ்ரிடே எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், போஸ்ட் ஒர்க் அவுட் நான் என்ன எடுக்கணும், ப்ரீ ஒர்க் அவுட் என்ன எடுக்கணும், ஸோ இந்த ஷெடியூல் என் மைண்டில் கிளியர் ஆகிட்டு நான் ஆக்கிட்டு தான் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு. அப்புறம் டயட் எത്ര இம்பார்ட்டனோ அதுபோல் நம்ம பாடிக்கு வாட்டர் இம்பார்ட்டனாണ്. டயட்டில் இருக்கும்போது നമ്മൾ ஜாஸ்தி ப்ரோட்டீனான இன்டேக் எடுக்கிறது. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகி போகுன்னா கிட்னிக்கு ஃபங்க்ஷன் ஓவர் ஆகும், லைக் அதுக்கு ஓவர்லோட் ஆகும். അപ്പം പ്രോപ്പറായിട്ട് വാട്ടർ കണ്ടൻറ്റ് പോന്നാൽ மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் ஈஸியாகிட்டு புறத்து அனுப்ப முடியும். வேஸ்டேஜ் எல்லாம் அந்த மாதிரி நமக்கு யூரின் வழியாக அது வேஸ்டேஜ் அனுப்புக்கு ஈஸியாகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ப்ரோட்டீனுக்கும் கிட்னிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் டீட்டெயில் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் எடுக்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வாட்டர்னு, ஓகே? ஸோ இப்போ നമ്മൾ போகிறது இம்பார்ட்டன்ட் பார்ட்டாണ് இந்த வீடியோவில். ஸோ നമ്മൾ பாடி பெயினாണ്. ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பாடி பெயின் இருக்குது. மீன்ஸ் என்ன எடுத்துக்கோங்க, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு 3-4 days எனக்கு பாடி பெயின் தாங்க முடியலை சீரியஸாக. ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, பிகாஸ் அது 4-5 daysல எனக்கு அந்த பெயின் கொஞ்சமாக மாற தொடங்கிட்டு. இப்போ சில பேர் ஜிம்முக்கு போயிட்டு 2 நாள் போவாங்க, அப்புறம் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ரொம்ப பாடி பெயினானு எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஷுவராகிட்டு சொல்கிறேன், ஒரு 1 week இந்த பெயின் இருக்கும், ஆனால் அந்த பெயின் ஷுவராகிட்டு மாறும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாள் போயிட்டு 2 நாள் போக மாட்டோம், 3ஆவது நாள் போகும்போதும் அந்த பாடி பெயின் திரும்ப கண்டினியூ ஆகும். இதுவே நீங்கள் அந்த பெயின் இருக்கும்போது நீங்கள் கண்டினியூஸாக செய்ய தான் அந்த பெயின் மாறும் ஷுவராகிட்டு. ஏன்னா இது எனக்கு நான் நிறைய கிளைண்ட்டு பார்த்ததுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு நான் சொல்கிறேன், இது ஷுவராகிட்டு உங்களுக்கு மாறும். பின்ன என்னென்னா, நான் என்னோட கிளைண்ட்ஸோடு எப்பவும் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லா கிளைண்ட்ஸோடு நான் சொல்கிறது அதானு, இன்றைக்கி உன்னால் முடியலைன்னா என்றைக்குமே உன்னால் முடியாது. அதை மட்டும் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் தான் உங்களோட செல்ஃபை வந்து புஷ் பண்ணணும். யாருமே புஷ் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்து நான் பண்ணணும், எனக்கு முடியும், என்னால் முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஒரு 5 ஸ்குவாட் பண்ணுங்கள், செகண்ட் நாள் ஒரு 10 ஸ்குவாட் போடுங்க, பின்ன ஒரு 15 ஸ்குவாட் பாருங்கள். அது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு உங்களுக்கே தெரிய தொடங்கிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாது நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூலில் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் உங்களோட பாடிൻ്റെ சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் என்ன கூட, நான் இந்த சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 10 daysலேயே எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய தொடங்கி. மீன்ஸ் வெயிட்டில் அவ்வளோ சேஞ்சஸ் இல்லாத்தாலும் பாடிൻ്റെ ഫാറ്റ് എനിക്ക് റെഡ്യൂസ് ആകാൻ തുടങ്ങി. എന്നോട് കുറേ കസ്റ്റമറും ചോദിച്ചു, മഹി നല്ല ബോഡി ചേഞ്ചസ് ആയിട്ടുണ്ട്, உங்களோட பாடி சேஞ்ச் ஆகுது, ஷேப் வந்துட்டு அப்படி. ஏன்னா அது ஒர்க் அவுட் நான் எதுவும் போய் பண்ணாமல் அப்படி இருக்கும்போது எல்லோரும் மீன்ஸ் அது ஒரு ட்ரைனராக இருந்தாலும் பாடியில் ஃபேட் வரதான் செய்யும். ஏன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லாத நம்ம இருக்கிறதில்ல.
ஸோ எனக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் ஆனது. ஆனால் நான் இப்போ கிராஜுவலி என்னை இம்ப்ரூவ் பண்ண தொடங்கிட்டேன். மீன்ஸ் அது இனிமே கண்டினியூ செய்யும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் எனக்கு வரணும்னு எனக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்குது. மெயின் விஷயமே நான் ரெகுலர் ஆக தொடங்கிட்டேன். இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது நான் ரெகுலர் ஆக தொடங்கியிருக்கேன். சேம் டைம் நான் ஃபுட்டு ஹேபிட்டும் நல்ல போல் மாற்றிட்டுண்டு. கிளைண்ட்ஸ் என்னோட சொல்லும்போது எங்கே உங்களுக்கு ஷேப் வந்துட்டு அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க என்னோட. ஸோ எனக்கு அது பயங்கர ஒரு ஹாப்பியும் கூட, ஒரு மோட்டிவேஷனும். எனக்கு பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும், நான் ட்ரை பண்ணணும். 10 பண்ண ஸ்குவாட் 15 பண்ண தோணும், 10 பண்ணுற லஞ்சஸ் 15 பண்ண தோணும். இப்படி டெய்லி என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்ததான். அதில் ஃபைனலாகிட்டு நான் என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப சீக்கிரமாயிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பட்னி கிடந்து உங்கள் பாடி நீங்களே கெடுத்துக்காதுங்க. ஸ்லோ ப்ரோக்ரெஸில் போங்க. உங்களோட பாடி ஸ்லோவாகிட்டு நீங்கள் செய்தால் போதும். அவ்வளோ நாள் கேரி பண்ண நடந்த வெயிட்டை ஒரே நாள்லையோ அல்லது 10 நாள்லையோ குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்லோ ப்ரோக்ரெஸ் ஒரு 6 மந்த் எடுத்துக்கோங்க. உங்களோட மாதம் ஒரு 3 kg அல்லது 4 kg டார்கெட் வச்சு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்டெப்பு தான் நம்மளை ஒரு பெரிய ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகும். ஸோ ஃபஸ்ட்டே போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பின்ன 1 வீக் கழிச்சு யாரும் ஜிம்முக்கு போகாது. ஸோ உங்களோட பாடி எப்படி இருக்குது, உங்களோட ஸ்டாமினா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்லோ ப்ரோக்ரெஸ்லேயே போங்க. ஷுவராயிட்டு 1 day ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் வாட்டர் இன்டேக் விடாண்டா. வாட்டர் இன்டேக் மேக்ஸிமம் 3 to 4 லிட்டர் 1 day எடுக்க பாருங்கள். பிகாஸ் நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடி நல்ல போல் ஸ்வெட் ஆகும். ஸோ அது டீஹைட்ரேட் ஆகும். மேக்ஸிமம் வாட்டர் இன்டேக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்னென்னா, ஜிம்மில் போயிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட்டுட்டு 1 hour 1.5 hour போதும். உங்களுக்கு என்ன தேவை உங்கள் பாடிக்கு அதை அனுசரித்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்ல ட்ரைனரோட கைடன்ஸோடு பண்ணுங்கள். தேவையில்லாத போயிட்டு ஏதாவது வீடியோ பார்த்துட்டோ அல்லது ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டோ போய் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஜுரி வரும். இது என்ன பார்ட் ஒர்க் அவுட்டு, என்ன மசில் அங்கே கனெக்ட் ஆகுது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம யாருமே அதை தெரிஞ்சுட்டு போய் பண்ணுறதில்ல. ஸோ நல்லா படித்த ட்ரைனரோட அட்வைஸோடு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு 15 days நம்ம வீட்டிலேருந்து எப்படி நம்மளோட உடம்பை குறைக்கானுங்கள ஒரு 15 daysக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டயட் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி டயட் எடுத்தால் உடம்பு குறையும் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கவங்க என்னை ஃபாலோ பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.